all, Assalamu alaikum. Hope you all are safe and healthy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ இயர் ஈவினிங் வந்து நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜான் மந்த்தே முடிய போகுது. இப்போ தான் நான் நியூ இயர் வீடியோவே போடுறேன். பிகாஸ் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு எடிட் பண்ணி இந்த வீடியோ போடுறதுக்கு. அண்ட் இது எப்போனாலும் நான் போடணும்னு ஒரு முடிவில் தான் இருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதை பற்றி இன்னும் நிறையா சொல்கிறேன். அண்ட் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஒன்று இருந்துச்சு கடைநல்லூரில். அதுக்காக தான் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே கேதர் ஆகிருந்தோம் ஃபேமிலியோட. அண்ட் ரிசப்ஷன் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் லேடிஸ்லாம் உட்காந்து கதை பேசிட்டு அப்படியே அந்த ஈவினிங் வந்து அப்படியே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ரிசப்ஷன் முடிச்சுட்டு ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பக்கத்தில் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. நான் வந்து என்ஜாய் பண்ணுற மைண்டில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதே வந்து மறந்துட்டேன். ஸோ ரேண்டமாக அப்பப்போ ஞாபகம் வரும்போது எடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் சைடில் வந்து டின்னருக்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு இருந்துச்சு. டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் கிரேவி ஒரு சிக்கன் கறி தெரியல. அண்ட் அது போக வந்து இட்லியும் இருந்துச்சு. அம்மாலாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் வந்து வளர்ந்தவங்க. இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி அதெல்லாம் வந்து ரொம்பவே மாறி போச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப பிஸியாகவும் ஆகிட்டோம். எல்லோரும் ஒரு சைடு இருக்கும். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா தான் வந்து மீட் பண்ணிக்கிற சான்ஸே கிடைக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் வந்து ஒன்றா ஒரே பிளேஸில் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்பவே மனசுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. இயரோட ஸ்டார்ட்டு நல்லா ஹாப்பியாக ரிலேட்டிவ்ஸ் கூட சுற்றி நல்லா பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. இன்ஷால்லா உங்கள் எல்லாருக்குமே இந்த இயர் வந்து பாசிட்டிவாக நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் வந்து எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க. அண்ட் ஈவினிங் நாங்கள் ஃபால்ஸ்லாம் போயிட்டு வரும்போதே வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நைட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் டின்னர் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிட்ஸ் கூட போய் ஜாயின் பண்ணி நாங்களுமே வந்து ஜாலியாக வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ன் பண்ணோம். டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து 12 o'clock போல் வந்து கேக் வந்து கட் பண்ணோம். அண்ட் நிறையா பேரும் வந்து நான் மிஸ் பண்ணேன். என்னோடய சிஸ்டர்லாம் வந்து வரல அன்னைக்கு. ஸோ அவங்களாம் மிஸ் பண்ணேன். நிறையா கசின்ஸுமே வரல, அவங்களையும் வந்து மிஸ் பண்ணேன். பட் ஸ்டில் எல்லாருக்கூடையும் வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ஒரு பாசிட்டிவ் ஃபீலாகவே இருந்துச்சு. இப்போ வரைக்குமே எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. பிகாஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் நம்மளோட இயர் சொல்லிவிட்டு கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் போயிட்டு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கசின்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக போச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. விடிய பேசிகிட்டு இருந்தோம் எல்லோரும். மெஹந்தி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா காமாக வந்து ஒரு கப் டீயோடு வந்து பின்னாடி வந்து கார்டனில் போயிட்டு சின்னதாக வாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த க்ரீன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அம்மா அவங்க கசின் கூட வந்து ரொம்ப பிஸியாக வந்து பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து டே வந்து க்ரீன்ஸ் பார்த்து ஸ்டார்ட் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு வந்து அந்த டேவே வந்து நல்லா காமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் ட்ரை பண்ணால். எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த மாதிரி இருக்கும். காலையில் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீன்ஸ்லாம் பார்த்துட்டு என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டேவே வந்து காமாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு வந்து வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து மிளகு இந்த மாதிரி கொடியாக வந்து பார்க்குறேன். எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ காட்டலான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருந்தேன். இன்ஷால்லாம் வந்து இனிமேல் நான் வீடியோ வந்து கண்டினியூவாக போட வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால தான் வந்து ஜான் எடுத்த வீடியோவே நான் இப்போ போடுறேன். மோஸ்ட்டாக நான் இது போடணும்னு கன்ஃபார்மாக இருந்தேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு இந்த வீடியோ. அண்ட் எனக்கு வந்து ஒரு மெமரியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து மோஸ்ட்டாக இந்த வீடியோ நான் போடணுன்னே நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருந்த பிளேஸ் வந்து புளியங்குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இந்த தறி சாரீலாம் வந்து ஃபேமஸ். ஸோ அது வந்து வீட்டுக்கு வந்து ஆள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த புளியங்குடி சைட் போனீங்கன்னாவே ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லோக்கல் பஜாருக்கு வந்து போயிடணும். பக்கத்தில் அந்த ஊரில் வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, புதுசாக நம்ம ஊருக்கு போனால் இந்த மாதிரிலாம் வெளியே போய் பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ஊரில் என்ன ஃபேமஸ், எப்படி வந்து ரேட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா போயிட்டு ஸ்லிப்பர் ஷூஸு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நிறையா வந்து ஷாப்பிங்குமே பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கல. எப்பயும் போல் நான் வந்து வீடியோ எடுக்கிறத வந்து மறந்துட்டேன் அப்பயுமே. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன், இதெல்லாம் நம்ம வீடியோவே எடுக்கலையே அந்த கடையில் அப்படி சொல்லிட்டு. அண்ட் சாரீஸ் தான் வாங்கியிருந்தோம். புளியங்குடி ஃபுல்லாகவே அந்த சாரீஸ் தான் வந்து ஃபேமஸ். ஸோ எல்லாருமே வந்து சாரீஸ் தான் வாங்கியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா ஆப்பம் அண்ட் ஃபிஷ் கறி. அது சாப்பிட்டுட்டு வந்து நியூ இயர் டேவை வந்து பாசிட்டிவாக ஹாப்பியாக வந்து எண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அகெயின் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம். அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருந்தேன். பிகாஸ் எனக்கு எடுக்கிற மைண்டே இல்லை. அங்கே வந்து ஃபுல்லாக அந்த என்ஜாய் பண்ணுறதுலேயே வந்து நான் கரெக்டாக இருந்தேன். எனக்கு அந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இன்ஷால்லாம் வந்து உங்கள் எல்லோரையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பாய்.